துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, மகிமையானவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சோதரமான மங்கானவரே, துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. நீரே பரிகாரியாக கர்த்தராக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எங்களை காட்டிலே உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு பரிகாரி, நீரே எங்களுக்கு ஆதாரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வல்லமை நிறைந்தவரே, துதிக்கிறோம். மகிமையானவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள் வாசம் செய்கிற தேவனே, நாங்கள் உண்மையே ஆராதிக்க கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகா கிருபை இரக்கம் நிறைந்தவரே, துதிக்கிறோம். காலை திறந்த நேரம் முதல் மட்டுமா எங்களை கூட இந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நாங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நீரே வழிநடத்துகிற தேவன், எங்களை எல்லா விதத்திலும் காத்துக்கொள்கிறோம் நீ ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறவரே ஆண்டவரே. எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் குடும்பத்தை நாங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் ஹல்லேலூயா ஆன்லைன்மா பார்க்க அவர்களை இந்த ஆராதனை நடந்து கொள்ள நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் 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 எங்களை இருதயங்களை அறிந்திருக்கிறோம் நீர் மட்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக செய்கிறவர் கர்த்தர் ஒருவர், நீர் மட்டுமே அப்பா. அதை நாங்கள் மனுஷனை நம்பி அல்லவண்ட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுந்தரமான உண்மையை நோக்கி பரத்தை நோக்கி எங்கள் கைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுந்தரமா சுந்தரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய ஆழ்விக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன் இருக்கிறபடி என்னுடைய ஆத்மாவை அறிந்திருக்கிறவர், அல்லைய விருப்பத்தையும் செய்யும் வைக்கிறவர் நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் விசுவாச குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்க சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவையெல்லாம் சந்திக்கிறவர் நீர் ஆண்டவரே. இந்த காலகட்டத்திலே நீரே தேவன் என்று அறியத்தக்கதான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திட்டத்தை தருகிறவர் நீர், அதை செயல்படுத்தி மகிழ்வரும் நீ ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பாபா 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 பாபா. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிறவே உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் மகிமையிலே எங்களை நிறைவாக்கி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க. மிதமான நேரத்தை கருத்து தருகிறோம். எல்கேஜ வண்ணாவை பிட்டு தருவதற்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் நாம மகிமைக்கட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம சில பாடல்கள் பாடி தேவ நாம மகிமைப்படுத்திட்டு அடுத்த பகுதிக்கு நேரம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்து நான் உயிரோடு அந்த பாடல் எல்லாம் சேர்த்து பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகாற்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. அழகான கண்கள் நம்மை கண்டதினாலே நாம் இப்பொழுதும் விளைத்திருக்கிறோம். அவர் கிருபை நம்மை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் எப்போதும் நிர்மூலமாக இருப்போம் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். உள்ளளவும் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? என் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? என் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ,
நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் பெரும் பாவியானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்தீரவே. பாவத்தின் முழு உருவமாய் பெரும் பாவியானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்தீரவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. சாபல் முள்முடியை உன் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உன் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளடவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளடவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? என் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ, நல்லவர் நீ,
மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாதவர், நல்லவர். அல்லேலூயா. நம்ம விட்டு கொடுக்காத தேவன். அல்லேலூயா. யார் நம்ம விட்டு கொடுத்தாலும் உலகத்தார்கள் அனைவரும் நம்ம விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா தேவன் ஒருவர் விட்டு கொடுக்காதவர், நம்ம விட்டு கொடுக்காத தேவன். அல்லேலூயா. அவர்தான் சொந்தம், பந்தம், உறவினராக இருக்கிறார். அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்ல. சொல்லுவோம். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்ல. உம்மாய் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. தழுப்புகளா நான் சுகமானே, வார்த்தையினாலே தழுப்புகளா நான் சுகமானே, வார்த்தையினா நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்ல. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
தேவனை வலது பாரத்தில் இப்பொழுதும் நமக்காக பணிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக தேவன் நீர் ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் நீர் ஆண்டவரே. தூரத்திலிருந்து நாங்கள் கேட்டு செல்வதற்கு முன்பாகவே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் செய்ய முடிக்கிறீரே, உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீட்டிலிருந்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டுவதாக பரிசுத்த ஆவியானவர் காடுகளே இப்பொழுதே கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவர தலையிலும் உச்சந்தலையிலும் உள்ள காடுகளை அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதாக. ஹல்லேலூயா. எங்கள் பலவீனப்படுத்தின எல்லா பொல்லாத அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறைந்து கணித்து தகப்பனே, எங்களுடைய சரீரத்தில் எல்லா வியாதிகளும் குணமாயிருக்கிறோம். எல்லாம் மாற்றி போட்டிலே ஒரு விடுதலை தசையை உமக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு விடுதலை தந்தியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரும் பக்கம் பக்கம் பார்க்காதீங்க, கண்களையே அவர்களை ஏறெடுப்போம். இருந்த தேவர்களே எங்களுக்குள்ள வாசம் செய்கிற நீராண்டவரே, எங்கள் சிலுவையை வெற்றி செலுத்தவர் என்றவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே, நீரே மருத்துவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி காவலரே பாபா பாபா, நினைக்கிறீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா காவலரே பாபா பாபா. Amen. Thank you, Jesus. பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவரே. ஹல்லேலூயா. ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவரே. ஓசனா ஓசனா ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவரே. ஓசனா ஓசனா ஓசனா. Amen. Hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம். வழி நடத்தும் விண்ணீரே ஆராதனை ஆராதனை. ஒளிவே
ஆண்டவரே ஜீசஸ் நன்றியோடு துதிக்கிறோம் ஆராதனை முழுவதும் நீ வழிநடத்தினீர் அப்பா. நீ பேசினீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தந்தையே, உன்னதமான நீரே கர்த்தர் என்பதை அறிந்ததான ஒரு ஆவியை தந்தீரே அப்பா பிதாவே. ஆராதனை முழுவதும் தேவன் வழி நடத்தினார். அவருடைய அபிஷேகம் நம்மை தாங்கிச்சு. இருந்தவன் நம்மை வேதத்தை கையில் எடுத்து சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் அவர்கள் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் இந்த வண்ணமாக சங்கீதம் 23வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 683வது பக்கம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் இடையே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஜீவனுள்ள நாட்கள் முடிவு பரியந்தம் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் இருந்தால் அவங்க தயவு செய்து பெரியவர்கள், அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் அவருடைய தலையிலே கையை வைப்போம். நாம் அவர்களை நினைத்துக் கொள்வோம். மீதமானவர்கள் அவர்களுக்காக மொபைலுக்கு நேராகவோ இல்லை எந்த சிஸ்டத்துக்கு நேராக இருக்கலாம் கரங்களை நீட்டி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவர்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த வார பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை பார்த்து தருகிறோம். அவர்களுக்கு புதிய இந்த ஆண்டை தந்திரே நமக்கு நன்றி தகவல் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். அவர்கள் படிக்கிற ஸ்தலத்திலும் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் அவர்கள் இருக்கிற இடத்திலே ஒரு இயல்பை கட்டளையிடுங்க, சாட்சியை நிறுத்துங்க. அவர்கள் இந்த குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் அவருடைய சபைக்கும் பிரயோஜனமாயிருக்க போதுங்க. நன்றி தகவல். அவர்கள் மூலமாய் அநேக ஊழியர்கள் கட்டப்படுவதுங்க. வெள்ளத்தில் இடை கட்டுங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் குடும்பமாய் தெய்வ சபையின் மூலமாக குடும்பமாய் எங்கள் குடும்பமாய் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுக்காக உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் சபை நடத்தினா காணிக்கையை எடுத்திருப்போம். அதை நினைத்துக் கொள்வோம். அதை நாம் ஆசீர்வதிக்கும்படியா தேவன் கர்த்தாவே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உழைப்பு மூலமாய் வந்த நீ கொடுத்த ஆசீர்வாதத்தை காணிக்கை ஆசீர்வதிங்க. இடை கட்டுங்க. அவர்கள் விதைக்கிறார்கள். அதை செய்கிற காரியம் உமக்கென்று உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. இயேசுவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலையும் இன்றிலிருந்து 4 நாட்கள் தீவிரமாய் கவர்மெண்ட் நமக்கு ஒரு லாக்டவுன் பீரியட் கொடுத்திருக்கிறாங்க. யாரும் கடை கூட திறந்திருக்க கூடாது. இந்த நேரத்திலையும் தேவன் அவருடைய சமூகத்தில் வைக்க நமக்கு கிருபை தந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் தேவனுக்கு என்று நாம் இருக்கிறோம். தேவன் நாம் மகிமைப்படும்படியாய் அவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய செய்த காரியங்கள் சிலுவையில் செய்த காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் நாம் கூடி இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் நாம சில அறிவிப்பு சொல்லிட்டு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம சபையிலிருந்து நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கு நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுக்கு.
அரிசி கொடுத்திருக்கிறாங்க. சில பேர் பணமாக கொடுத்து அதை நாம் சில பாஸ்டர்ஸ்க்கு சில விசுவாசிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரும் கொஞ்சம் ஆவியானவர் உங்களை உணர்த்தினால் நீங்கள் தயவு செய்து நீங்க நான் ஏற்கனவே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர் தினம் வேலை செய்து இருக்கிறாங்க. அவங்க சம்பளம் இல்லாமல் கையில காசு இல்லாம நம்ம பலசரக்கு ஜாமான் சமைப்பதற்கு கூட வழி இல்லாம இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவும்படியே நான் சில காரியங்களை வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். அதுல விரும்புகிறவர்கள் நிறைய பேர் நம் சபை தவிர கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நமக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை தேவன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்களும் விரும்புகிறவங்க உதவி செய்யுங்க. பணமாக கொடுக்கிறவங்க இப்பொழுது அரிசி நம்ம கரத்துல இருக்கு. அது நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வேண்டுகிறவங்களுக்கும் தேவனை அறியாத ஜனங்களுக்கும் தேவன் எப்படிப்பட்ட அழைத்தக்கதான அந்த ஒரு தருணம் அவர்களுக்கும் உதவி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே நமக்கு பணம் தான் தேவை. பணம் இல்லாவிட்டாலும் அதை நீங்க இருக்கிறவங்க இடத்துல கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுத்தா அந்த அவங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சிறிய அமௌண்ட் தான் இருந்தாலும் அந்த அவர்களுக்கு ஒரு சில காலகட்டங்களுக்கு உதவியாக இருக்குவதற்காக அதனால கொஞ்சம் அதற்காக பிரயாசப்படுவோம். தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து செல்வோம். எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். எபிரேயர் 11 31வது வசனம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி அவங்க என்ன கீழ்ப்படியாதவர்களோட என்ன போட்டு கடைசியா விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாமல் இருந்தார். கீழ்ப்படியாதவர்களோட ராகாப் என்னும் வேசி எங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கானான் தேசத்துல இருந்தாங்க. அதனால வாசித்து பார்த்தீங்க அவங்க வேசி அந்த அந்த இதுல இருந்தவங்க. அவங்க கீழ்ப்படியாதவர்களோட இருந்தும் அவர்கள் சேதப்படுத்தாமல் இருந்தது. என்ன அர்த்தம்? இதுல ஆக்சுவலி இந்த எபிரேய அதிகாரம் முழுவதும் எபிரேயர் நிருபம் முழுவதும் விசுவாசிகளுக்கு என்று எழுதப்பட்டது. அதுல பர்டிகுலரா வேதத்தில் உள்ள அனைத்து விசுவாச நீதிமான்களை பற்றியும் தேவனை அறிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீதிமான்களாக்கப்பட்ட விசுவாசத்தினாலே பலத்தார்கள், விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொரு பற்றியும் லிஸ்ட் போட்டு ஒரு பட்டியலிட்டு அவங்களோட விசுவாசத்தை நமக்கு எடுத்துக்காட்டி நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தோட வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் எபிரேயர் நிருபம் அந்த 11வது அதிகாரம். அந்த அதுல பாத்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை பற்றி ஒரு பட்டியல் இருக்கிறார். யாராவது இல்ல அந்த ஆதாம் இருந்து ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம் சந்ததி, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இப்படி அவரோட சந்ததியை முழுவதுமாய் அவரோட விசுவாசத்தை எப்படி வாழ்ந்தார்கள் என்று ஒரு பட்டியலை அந்த எபிரேயர் நிருபம் முழுவதும் கொடுக்கப்பட்டு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த காலத்திலே ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தை அவர்கள் செய்த காரியங்கள், அவர் செய்த சாதனைகள், அவர் எத்தனை போர்களை வென்றார்கள், எத்தனை நாடுகளை கைப்பற்றினார்கள், எத்தனை பேருக்கு உதவி செய்தார்கள், என்னென்ன காரியம் செய்தார்கள் ஒரு கல்வெட்டிலே படிப்பார்கள். அதுபோல எபிரேயர் நிருபத்திலே ஒவ்வொரு அந்த நீதிமான்களையும் பட்டியலிட்டு காட்டுகிறார் தேவன். அந்த எபிரேயர் மூலமாய் அந்த அப்படிப்பட்ட விசுவாச மார்க்கத்தாரிலே வந்த சந்ததியிலே இவ்வளவு பெரியவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதுல என்னன்னா இடையில யாரு ராகாப் என்னும் வேசியை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது. ராகாப் வேசி இப்படி அவங்க அவ்வளவு விசுவாசத்துல இருந்தாங்க, விசுவாசம் எல்லாத்தையும் மோசே, ஆபிரகாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ராகாப் வேசியை பற்றி அவங்களோட விசுவாசத்தை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவங்க அவ்வளவு தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள் என்பதுதான், தேவன் மேலே ஒரு விசுவாசத்தை வைத்தார்கள் என்பதுதான் அதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும்.
மோசே காலத்திலிருந்தே விசுவாசம், அவங்க விசுவாசித்தார்கள், நீதியாக்கப்பட்டது, தலைவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசைக்கு விசுவாசத்தை பார்த்தோம்னா அவங்க பாப்போம். எபிரேயர் 11:24-27 எபிரேயர் 11வது அதிகாரம் 24-27 வரை. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவரான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் யுத்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அநித்தியமானவைகளை விட்டுவிட்டு நித்தியமான என்னன்னு எகிப்திய ஜனங்களுடைய இஸ்ரேல் ஜனங்களோட இருந்து கஷ்டப்படுறதுதான் மேலு பார்வோனுடைய அந்த அந்தஸ்து, அந்த ஆட்சியினுடைய பொறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி நித்தியமானதை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன, இஸ்ரேல் ஜனங்களோட சேர்ந்து கானான் தேசத்துக்கு போன்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி நித்தியமானதை நோக்கி அவன் ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், அவர் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் வார்த்தையின்படியாய் கானான் தேசத்தை வாழும் தேடும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு போகிற சத்திய வார்த்தையின் உடன்படிக்கையின் அதை நம்பி தேவன் கொடுத்த வார்த்தை. அதனாலதான் நம்ம 2 Corinthians 5 சொல்லப்படுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் சொல்லப்படுகிறது. அதுதான் ராகாபும் செய்தார். அவர் தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருந்தார். அதனாலதான் அவள் விசுவாசித்தால் அவள் பாதுகாக்கப்பட்டார் சொல்லப்படுகிறது கானான் தேசத்திலே. அதுபோலதான் மோசே அப்படி ஒரு வாழ்க்கைக்காக கடந்து செல்கிறான். எகிப்திலிருந்து ஜனங்களை கூட்டிக் கொண்டு எகிப்தியரோட அந்த பார்வோன் தேசத்தில் உள்ள ஐஸ்வர்யம், ஆட்சி பொறுப்புகள், அவருடைய அந்த அதிகாரம் எல்லாத்தையும் இழந்து நித்தியமான வாழ்வு பெறணும்னா இந்த இஸ்ரேலியர்களுடைய எபிரேய ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலே இருந்து கொஞ்ச காலம் பாழடைத்தால் போதும், ஆனால் நித்திய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார் என்று அவன் தரிசனமா பார்க்கிறான். அல்லேலூயா. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும் போட்டுருக்கு. அதுதான் மோசே தன் சொந்த கண்களில் வாழல அப்படின்னு போட்டு, சொந்த கண்ணில் வாழல, தேவனுடைய ஆவிக்குரிய கண்கள் விசுவாசத்தை உருவாக்குற தேவன் அந்த விசுவாச கண்களிலே பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வாழும் தேவன் ஓடிய தேசத்துக்கு தேவன் அழைத்துக் கொண்டு போவார் என்பது நிச்சயம் என்று அந்த விசுவாச கண்களினாலே பார்த்தார். அப்படிப்பட்ட மோசே வாழ்ந்த காலத்திலும் ராகாப் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, அது என்ன எப்படிப்பட்ட விசுவாசம், விசுவாசி நடக்க தரிசித்து நடவடிக்கை விசுவாசித்து நடந்த அந்த மோசேயின் விசுவாசத்தை போலதான் ராகாபுடைய விசுவாசம். அந்த தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்திலே இவருடைய சாதனைகளை மோசே கூட்டிக் கொண்டு வரும் பொழுது தேவன் செய்த எல்லா காரியங்களையும் இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கொஞ்ச நாளிலே அதை மறந்து போனார்கள். இருந்தாலும் தேவன் அந்த அவர் உடன்படிக்கை செய்ததை மாற்றாதவர். ஆனால் தேசத்துக்கு அவருடைய மோசே அவர் நிலைத்திருந்தார் அந்த விசுவாசத்தை. அப்படிப்பட்டதான் இந்த எபிரேயர் நிறுவனத்திலே மோசே, ஏனோக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாருடைய விசுவாசத்தை பற்றி சொல்லிட்டு ராகாபுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். ராகாபுடைய எப்படி விசுவாசித்தால் அவர் நீதிமானாக்கப்பட்டு எப்படி பிழைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை ராகாப் வாழ்ந்திருந்தால் அதை பெற்றுக் கொண்டார். ராகாபின் வேசியின் விசுவாசத்தை மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ராகாபின் விசுவாசத்தை புரிந்து கொள்ள ராகாப் எப்படி விசுவாசத்தில் வாழ்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதை நம்ம விசுவாசத்திலே வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ராகாப் நான் வாழ்ந்த காலத்திலே விசுவாசித்தால் அது என்ன பண்றது, 31 கீழ்ப்படியாதலால் சேதமாகாமல் இருந்தார்.
இது வந்து சரீர பிரகாரமாய் கொலை செய்யப்படாமல் இருந்தால், தன் சரீரம் அழிக்கப்படாது, உயிர் பிழைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சேதமாகாமல் இருந்தால் மட்டுமல்ல, அவள் சேதமாக மட்டுமல்ல, அவருடைய ஆத்மாவிலே ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. விசுவாசனாலே வாழ்க்கை மாற்றப்படுகிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வந்தார் ராகாப்? அவள் விசுவாசித்தால் நீதிமான்களாக்கப்பட்டால், சேதமாகாமல் பாதுகாக்கப்பட்டால், அவள் வாழ்க்கை மாறினது. அவள் வாழ்க்கை மாறினது என்ன? அவள் வேசித்தனத்திலே இருந்த அவள் அப்படியே மாற்றப்பட்டார். தேவனை அறிகிற அறிவினால், தேவன் பற்றி விசுவாசத்தினால் வாழ்ந்து ஒரு பெரிய சந்ததி உருவாகும்படியாய் தேவன் அவளை தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் அவருடைய வாழ்க்கை மாற்றது. ஆபிரகாமுக்கு எப்படி அவன் விசுவாசத்தினால் நீதிமான்களாக எண்ணப்பட்டான் என்று சொல்லியிருக்கிறபடி, ஆபிரகாம் 100 வயதிலே ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கை பெற்ற பிறகு தேவன் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாய் மோரியா மலைக்கு எடுத்து செல்கிறார். அங்கு அப்பொழுதுதான் தேவன் திரும்பிமா கன்ஃபார்ம் பண்றார், நீ இதனாலே ஆபிரகாம் என என்னப்படுவாய், விசுவாசத்தின் தந்தை, பெரிய தந்தைக்கு நீ தகப்பனாய் இருப்பாய், விசுவாசத்தின் தந்தையா இருப்பாய் என்று ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாய் விசுவாசின் தந்தையை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். அதன் பிறகு தேவன் ஒவ்வொரு கட்டத்திலும் உடன்படிக்கை செய்து கொண்டு அவரை ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இருக்கிறார். அப்ப விசுவாசித்தால் முதல்ல என்னது? நம்மளுடைய வாழ்க்கை மாறுது, நம்மளுடைய உயிர் பிழைக்கப்படுகிறது, ஜீவன் காக்கப்படுகிறது, ஆத்துவம் காக்கப்படுகிறது. ராகாப் தன் சரீரத்தை காத்துக்கொண்டார், பாவத்திலிருந்து விலகினார். இப்படி மேற்கொண்டார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களாக்கப்பட்டு அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள், பாவங்களை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் ராகாப் பாவ பிடியிலிருந்து தன்னை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. விசுவாசத்தினால், அவள் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால் அவருடைய வாழ்க்கை பாவ பிடியிலிருந்து தன்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தை மேற்கொண்டார். தேவன் அவளை ஆசீர்வதித்தார். வாழ்க்கையிலே அவருடைய சரீரத்தில் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஒரு பெரிய சந்ததி உருவானது. ஆபிரகாமின் சந்ததி எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதோ அந்த சந்ததியிலே வந்து ராகாபுடைய சந்ததி பெருகிட்டு, அதிலிருந்து தாங்க இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. நம்ம நினைச்சோம் ராகாபு ஒரு வேசி பெண், அவளெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிலாம் நம்ம பக்கத்துல பாக்குறதுக்கு தயங்குறவங்க, அந்த மாதிரியான வாழ்க்கையில வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ, அந்த ஆவி நமக்கு வந்துருமோ, அவங்களெல்லாம் பழகாதீங்க, அவங்க வீட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு நம்மள ரொம்ப தாழ்வா நினைச்சிருக்காங்க. ஆனா அதே ராகாப் என்ற வேசியின் சந்ததியிலிருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம பரம பிதா தன் மகனை, சொந்த குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஒரு பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாய் அந்த சந்ததியிலே வந்தார். அல்லேலூயா. தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார். ஆனா நம்ம ராகாபை பற்றி பேசினோடனே, என்ன வேசியை பற்றி பேசுறாரு அப்படின்னு சில ஜனங்கள் பேசுவார்கள். இது வந்து ஒரு மென்டலியான ஒரு தடை, பிளாக். இது இப்பொழுது நேற்று வரைக்கும் ஒரு சண்டை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரோட மெசேஜை பார்த்து, ஏன்னா நம்ம அவங்கள பரிசெயர்களாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பரிசெயர்கள் எப்படி சொல்லுவாங்க? குறை சொல்லிக் கொண்டேதான். இயேசு கிறிஸ்துவோட, நீ அப்படி இல்லையா, நீ இப்படி இல்லையா, நீ செஞ்சிருவியா, நீ குறைத்து விடுவாயா, அவர் குறை சொல்லி, நீ என்ன தச்சன் மகன் தானே, அவனுக்கு எப்படி பேச வந்துச்சு, இவருக்கு எப்படி செய்ய வந்துச்சு, இவனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பரிசெயர்கள் அவங்களை பரிந்து பேசிக்கொண்டேதான் இருந்தார் இயேசு கிறிஸ்துவை. அது மாதிரிதான் இந்த காலகட்டத்திலையும் பரிந்து பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை அறிகிறோட நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. தேவன் நம்மை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் ராகாப் வேசித்தனத்தில் இருந்தால் விசுவாசத்தினால் நீதிமான்கள். அதனாலதான் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நீதிமான்களை பற்றி சொல்லும்போது விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் பற்றியும், விசுவாசத்தினால் எவ்வளவு ஐஸ்வர்யமாக்கப்பட்டார்கள், விசுவாசத்தினால் எவ்வாறு பெருகினார்கள் என்று அந்த லிஸ்ட்ல ராகாப் வேசியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ சொல்லுது, அவங்க எப்படி அவங்க விசுவாசித்தார்கள். ஒவ்வொரு விசுவாசம் என்பது கிரியையுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும்.
ராகாப் எப்படி தன்னுடைய செய்கையினாலே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்க விசுவாசத்தினால் என்ன கிரியை செய்தார்கள் என்று பார்க்கலாம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமாய். அப்ப கிரியை வேண்டும். நம்ம விசுவாசித்தா மட்டும் போதாது, அந்த விசுவாசத்தை அதை நாம் பற்றி கொள்ளும்படியாய், அதை தொடர்ந்து நாம் சேர்ந்து அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் கிரியையிலே நம்ம இருக்க வேண்டும். அப்ப கிரியையுடைய விசுவாசம் யாக்கோபு எழுதுற நிருபம், யாக்கோபு 2வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார் என்று. கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசத்தினால் மாத்திரத்தை மட்டுமல்ல, கிரியையினால இந்த நியாயப்பிரமாண கிரியை தயவு செய்து எடுத்து கொள்ளாதீங்க. விசுவாசத்தினாலே வருகின்ற கிரியை. அல்லேலூயா. இது பிளஸ் தயவு செய்து கிரியினாலே இந்த வசனத்தை மட்டும் எடுத்து தயவு செய்து அதை தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம். விசுவாசத்தினாலே வருகின்ற கிரியினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப 23 வாசிப்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். 21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலியிட்டதின் மேல் செலுத்தினது போல் விசுவாசம் கிரியையினாலே அல்லவோ. ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமான் எண்ணப்பட்டான். அதன் பிறகு ஈசாக்கை பெற்றான். அப்படி அவருடைய சந்ததி பெருகிற்று. அவருடைய தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, அவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். 12:1-3 இருந்து அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக கன்ஃபார்ம் பண்றார். திரும்ப 3 இடங்களில் கன்ஃபார்ம் பண்றார். தேவன் உனக்குதான் வானத்தை நட்சத்திரம் போலவும் பூமி மண்டலத்தை போல ஆசீர்வதிக்கும். அந்த உடன்படிக்கை திட்டத்தை உறுதியாய் பற்றிக் கொள்கிற விசுவாசத்தை உடையவராயிருக்கிறான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் அந்த விசுவாசனோட தன் மகனை பலி கொடுத்து கட்டளையிட்ட போது கீழ்ப்படிந்து பலியிட கூட்டிட்டு போறாங்க. அது என்ன நடந்தது? விசுவாசம். விசுவாசத்தினால வருகின்ற தேவன் கொடுத்த திட்டத்தை விசுவாசித்து வருகின்ற அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியான நம்ம தேவன் கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிக்கிறவர், பெருக செய்கிறவர். பாலம் தேன் ஓடும் தேசத்துக்கு நம் சந்ததி போன்று அந்த கடைசி வழியில் உள்ள விசுவாசம் தேவன் கொடுத்தது ஒன்று மாறாது. அவர்கள் கட்டளையிட எப்பொழுதும் நிற்கும். அவர் கொடுத்த வசனம் வாக்கு தத்தங்கள் எப்பொழுதும் சும்மா திரும்பாதது விசுவாசித்தான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை உடைய கிரியை. அப்ப என்ன கிரியை? தேவனை விசுவாசித்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எப்பொழுதும் சும்மா திரும்பாது. அதனால தேவன் என்ன சொல்றாரு செஞ்சவங்க திரும்பியும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஈசாக்கு பலி கொடுத்து சென்று பொழுது அப்படியே கூட்டிட்டு சென்றா அவன் எப்படி கொஞ்ச நேரம் உழைப்பிட்டு வந்துருக்கலாம். ஆனாலும் மழை அடிவாரத்தில் திட்ட தெரிவாரு. தேவன் ஈசாக்கு பலி கொடுத்தா திரும்பவுமாய் உயிர்ப்பிக்க செய்து அந்த ஈசாக்கு மூலமா தான் நமக்கு சந்ததி பெருகின்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஈசாக்கை உயிர்ப்பிப்பார் என்ற விசுவாசம் வந்தது. அப்படின்னா தேவன் அவங்க ஆபிரகாம் வேலைக்காரன் கீழே வச்சுட்டு மலைக்கு ஏறி அங்க ஈசாக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி பலிக்கிறது திரும்பவுமாய் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நானும் என் பிள்ளையாண்டாலும் திரும்பி வரும்போது வாக்குத்தத்தை அந்த வார்த்தையை உறுதியை சொல்லிக் கொடுப்பார். அப்ப அந்த கிரியை நடந்தது. விசுவாசத்தில் நடந்த கிரியினாலே ஆபிரகாம் நீதிமான் கேட்கப்பட்டால் மீண்டுமாய் பெருக செய்கிறார் தேவன். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் 2வது 25 யாக்கோபு 2:25 மீண்டுமாய் ஆபிரகாம் எப்படி கிரியை வந்ததோ அந்தபடி ராகாப் என்னும் தேசியம் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக. அந்த ராகாபோ அதே கிரியினால செய்தார். அவள் தூதர்களை அனுப்பினால ஆசீர்வதிக்கப்படல. அவள் தேவனை பற்றிய அறிவு, அதை நாம் திரும்ப பார்க்க போகிறோம். அதை பற்றி அவர் தேவனை பற்றிய அறிவை பெற்றிருந்தார். தேவன் செய்த காரியங்களை அறிந்திருந்தார்.
தேவன் வனாந்தரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துற பற்றி கேள்விப்பட்டிருந்தார். அப்படி அதை விசுவாசத்தினால் அவள் விசுவாசத்தினால் அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அறிந்திருந்ததனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதி செய்யும்படியாய் அந்த அந்த 2 பேரை பாதுகாப்பாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. இன்னொரு வாசிப்போம் 25வது வசனத்தை. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவர்களாக எடுப்போம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். தேவன் அங்க ராகாபை காப்பாற்றுகிறார், அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், அவர் சந்ததி பெருக செய்கிறார். ஏன் இதை பத்தி நம்ம ராகாபை பற்றி பேசணும்? இவ்வளவு விசுவாசிக்க மார்க்கத்தாட்கள் இருக்காங்க. இப்ப ஆபிரகாம், மோசே, ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் இப்ரேயத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ராகாபை பத்தி பேசணும்? ஏன் அந்த இடத்துல ராகாபை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஒரு பேசி தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை பற்றி ஏன் சொல்லப்படணும்? அதை நம்ம பார்ப்போம். மத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா இயேசுடைய வம்ச வரலாறு. நம்ம இது பாத்தீங்கன்னா நமக்கு கூட பர்த் சர்டிபிகேட் இல்ல. சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு 90s 85 அது வரைக்கும் உள்ளவங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்காது. 80s வரைக்கும் உள்ளவங்களுக்கு அப்புறம் தான் பர்த் சர்டிபிகேட் வந்துச்சு. இப்போ அப்புறம் அந்த இப்போ உள்ள பல சட்டங்கள் கூட நமக்கு முன்னது யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், உங்க தாத்தா யாரோ பாட்டை யாரோ அவங்க இங்க வந்தாங்க, அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் வேணும்னு இப்ப ரெடி பண்ண வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால கொடுக்க முடியாது. தாத்தா கூட்டனுக்கு மேல அவன் பேர் கூட சிலரால சொல்ல முடியல. ஆனா மத்தேயு 1வது அதிகாரத்துல இயேசுடைய வம்ச வரலான்னு அங்க போய் நம்ம குடியுரிமை கணக்கு எடுத்தோம்னா ஈஸியா எடுத்து வந்தாங்க. அப்படிப்பட்ட அதுதான் சத்தியம். தேவன் கொடுத்த வார்த்தைகள் நிறைந்த சத்தியம். அது எப்பொழுது மாறாது. வரலாறு வாசிப்போம். 1வது அதிகாரம் 4வது வசனம். ஆராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். இதுல அந்த 5வது வசனம் என்னன்னு, சல்மோன் போவாசை. போவாஸ் யாரு? ரூத்துடைய கணவன். அப்ப போவாஸ் யார் இடத்துல பெற்றான்? ராகாபிடத்தில். யார் மூலமா? சல்மோன் ராகாபை கல்யாணம். அப்ப இந்த வம்ச வரலாறு எப்படி பார்க்கும்போது ராகாப் நீ ரட்சிக்கப்பட்டு நீதிமான் தேவனை விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டு அவங்களுடைய குடும்பமே காப்பாற்றப்படுகிறது, ரட்சிக்கப்படுது, குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. அப்ப ராகாப் அப்பதான் திருமணம் நடக்குது. யாரோட? சல்மோன். சல்மோன் யாருன்னா ஒரு பெரிய ராஜ்யத்தினுடைய பிரின்சஸ், இளவரசன் அப்படின்னு சத்தியம் சொல்லுது, ஹிஸ்டரி சொல்லுது. அப்ப இப்ப புரியுதா ராகாபை பற்றி ஏன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப போவாஸ்க்கு சந்தை ரூத் வந்து சந்ததியில தான் ரோபேஸ் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிடத்தில் சாலமோனை பெற்றார். சாலமோன் பார்த்தோம்னா கடைசியில யூதா ஜனத்துல யூதாவிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். யோசேப்பு மூலமா பாவம் இல்லாத ஆட்டுக்குடியாய் தேவன் மரியாதை இடத்துல இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத ஆட்டுக்குடியா வந்தார். அப்ப ராகாபிலிருந்து அந்த சந்ததி தான் ஈசாயின் அடிமரம் இயேசு கிறிஸ்து, யூதாவின் ராஜ சிங்கம் நம் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனாலதான் சொல்லியிருக்குது. அப்ப இவ்வளவு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இங்க ஒரு மாற்றம் வருது. வேசி நடந்தது. அதை நம்ம பார்க்கணும். மத்தேயு 21:31 வாசிப்போம். இதுல இந்த வசனம் சில விஷயங்கள் ராகாப டைரக்டா சொல்லியிருக்காரு. வேசி
வேசித்தனத்தை வெறுத்தவர்கள், வேசி மார்க்கத்தாரை உதாசீனப்படுத்தவர்களுக்கு இடத்துல பரிசேயர்களுக்காக சொல்லப்பட்டது. இது ஒரு ஷாக். அதை அந்த ஷாக்கை நம்ம பார்க்கிறோம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். இதுல ஒரு தகப்பன் 2 குமாரர்கள் அழைக்கிறார். மூத்த குமாரன், 2வது குமாரன். அதுல ஒருத்தர் ஒரு வேலையை செய்யும்போது ஒருவன் சொல்லினா போட முடியாத டேரக்டா சொல்லிடும். 2வது என்ன சொல்றான், கடின இருதயத்தோடு மூத்தவன் கடின இருதயத்தோடு முரட்டாட்டமுடையவனாய் கீழ்ப்படியாதவனாய் இருந்தான். வேலை முன்னாடி வாசிப்போம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவரிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவரிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதுல ஆயக்காரர் அப்படின்னா யாருன்னா டாக்ஸ் கலெக்டர். அந்த காலத்துல ஆயக்காரர். ஆனா அவங்க எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணாங்க. கவர்மெண்ட்ல இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கமிஷன் பெற்றுள்ளார்கள். அநியாயமா டாக்ஸ் கலெக்ட் பண்றது. அதனால அவங்கள எப்படின்னா வேசி ஆயக்காரர்களும் வேசி அப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல ஆயக்காரர்கள் வேசிகளுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட பாவிகளாக ஆயக்காரர்களை கருதினார்களா. அதனாலதான் ஆயக்கார் கடைசி வருஷம் வாசிப்போம். ஆயக்கார் இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது ஒரு நியாயம் சொல்றாங்க. மூத்தவன் தான் என்ன சொல்றது? மூத்தவன் தான் என்று. அதற்கு அவர்கள், யார்? இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் எவன்? அப்ப மூத்தவன் தான் சொல்றாங்க. ஏன்னா முரட்டாட்டமான இருந்து ஆனா வேலை செஞ்சிடறான் அப்படிங்கிற பொழுது தேவன் தகப்பனுடைய சித்தத்தை செய்து அப்ப இது கண்டினியூ பண்ணுவாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்துல இயேசு ஒரு முரண்பாடான அந்த வாழ்க்கைக்கு அந்த நாட்களுக்கு யூதர்களுக்கு முரண்பாடாக யூதர்கள் இயேசு வெறுத்தார்கள். இந்த காரியத்தை இது சொன்ன உடனே அவங்களோட பிரசங்கமே மாறுதாட்டல. இப்பொழுது ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி நினைச்சிருப்பாருன்னா, வேசிகளும் அப்படின்னா ராகாப் நினைச்சிருப்பாரு. அல்லேலூயா. வேசிகள் அப்பவே நீதிமான்களாக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன ஏமாத்துறோம், இவங்களும் நீதிமான்களாக்கப்படுவார்கள் விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ராகாபை குறித்து வசனம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த முக்கியமான இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகாபுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவங்களை நோக்கி, இப்படி சொல்லாத, நீ பைபிளை வாசிப்பாரு, ஆயக்காரர்களும் வேசிகளும் அப்பொழுதே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மத்திய 21:32 வாசிப்போம். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை யோவான் வாழ்ந்த காலத்திலே அவன் தேவனை பற்றி வனாந்தரத்திலே ஒரு சத்தம் உண்டாயிருந்தது. அவர் வரப்போகிறார், அவர் எல்லா ஜனங்களையும் ஆவியினாலே மாம்சத்திலே உள்ளவர்களை ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். அப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அதை விசுவாசித்தார்கள். அவர் சொன்ன பிரசங்கத்தை விசுவாசித்து தேவன் இயேசு கிறிஸ்து வருவார், அவருடைய பாவங்களை போக்கி நியாயப்பிரமாண சாபங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வார் என்று விசுவாசத்தினாலே அந்த காலகட்டத்திலே ஆயக்காரர்களும் வேசி பிள்ளைகளும் வேசிகளும் அவங்க தேவனை இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள்.
அந்த டைம்ல யோவான் ஒரு சபை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இவங்க தான் இந்த கூட்டம் தான் அதிகமாக விசுவாசம் இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அந்த கூட்டம் வந்தாலே இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. என்னமோ இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். தேவன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச மார்க்கத்தாரை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட யோவான் பாவிகளை, அதனாலதான் யோவான் பாவிகளை கண்டித்து உணர்த்துகிற ஒரு காலகட்டத்தினால யோவானை வெறுத்தார்கள், யோவானையும் கொலை செய்யப்படுவாய் திட்டமிட்டார்கள். ஏன்னா எல்லாரும் ஒருவரும் எல்லாருமே கெட்டு போயிருந்தார்கள் என்று வசனம் சொல்லி இருக்கிறபடி பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தன்னைத்தானே அறியாமல் நாம் பாவ வாழ்க்கையை வாழ்க்கை தெரியாம அந்த யோவானை இதை உணர்த்தி கண்டிக்கும் பொழுது யோவானை வெறுத்தார்கள். அந்த நிலை அப்படித்தான் இருந்திருக்கிறது. இயேசு வந்த பிறகும் அப்படித்தான் இருந்தது. பரிசேயர்கள் எல்லாரும் சதுசேயர்கள் அவர்களை கேலி செய்யணும், அவரை கொலை செய்யணும். யூதர்கள் அதனால இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள்லாம் உணர்த்தும்படியா சொல்லும் பொழுதெல்லாம் யூதர்கள் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார்கள், அவரை கொலை செய்யப்படுமாய் திட்டம் செய்தார்கள். ஆகையால்தான் ராகாப் பற்றி எழுதப்பட்டிருக்குது, அவள் கிரியினாலே விசுவாசித்து கிரியையினாலே நீதிமான்களாக்கப்பட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு பரிமாணங்களை உடையதா இருக்கிறது. இந்த விசுவாசம் என்பது வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது, எப்படி உயிர்ப்பிக்கிறது, எவ்வளவு மீட்டு கொடுக்கிறது, நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பலத்தை கொடுக்கிறது என்று பல பரிமாணங்களை நமக்கு கொடுக்கிறது. பண்புகளை கொடுக்கிறது. விசுவாசம் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை வளர்ச்சிக்கிறது. எரிக்கப்பட்ட சுட்டரிக்கப்பட்ட பொழுது, எரிக கோட்டை விழுந்த பொழுது 7ஆவது நாள் ராகாப் காக்கப்படுகிறார். கானான் தேசத்தை, கானான் தேசம் என்பது என்னன்னா அந்த காலத்திலே கானான் சபிக்கப்பட்ட தேசமாயிருக்கு. பல பாவங்கள் நிறைந்த தேசமா, பல தண்டிக்கு தக்கதான பாதாளத்துக்கு இழுத்து செல்லும்படியான காரியங்களுடைய மனுஷர்களாய் வாழ்ந்து கொண்டார். அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள் தான் அந்த வேசியான ராகா. அந்த பெண் எரிகோ கோட்டை விழுந்த பிறகு, 7ஆம் நாள் விழுந்த பிறகு, எரிகோ மதில்களை சுட்டரிக்கப்பட்ட பிறகு, அந்த தேசமே சுட்டரிக்க பிறகு அது பார்த்தா கடைசியா யார் வாழ்ந்தாங்கன்னா ராகாப் தான் சேதமாக்கப்படாமல் வாழ்ந்தார். அப்ப என்ன செய்து விசுவாசம் ஒரு மனுஷனை ஆத்மாவை ரசிக்கிறது. அவள் உயிர்ப்பாக்கப்படணும் மட்டுமல்ல, அவள் இப்படி 31 படி விசுவாச ராகாபெண் பேசி சேதமாக்கப்படாமல் உயிர் காக்கப்படுவது மட்டுமல்ல, அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. ஆத்மா ரட்சிக்கப்படுறது. அதனாலதான் அவர் யார கல்யாணம் பண்ணிக்கிறாரு? போவாஸ் சல்மாவை போவாஸ் மூலமாக பிறக்கப்படுகிறார். போவாஸ் வருகிறார். ரட்சிக்கப்பட்டதுனாலதான் ஒரு பெரிய சந்ததி உருவாக்கும்படியா ஒரு ஆசீர்வாதத்தில் நடந்து செல்கிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை விட்டார். அப்பதான் பெரிய ஒரு இளவரசனை சல்மா என்ற இளவரசனை கல்யாணம் முடியாது ரசிப்பது. ஆத்மா ரசிக்கப்பட்டு அந்த ஆத்மாவை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு செல்கிறது. ஆத்மா காக்கப்பட்டது, தேவனுடைய பிள்ளையாக மாறினா சொல்லப்பட்டிருக்கு. கானான் தேசம் அப்படி சபிக்கப்பட்டதா இருந்தால் அதுக்கப்புறம் தான் தேவன் ஒரு பாழும் தேவன் ஓடுகிற தேசமா மாற்றி எபிரேய ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமை தரத்திலிருந்த இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அந்த தேசத்துக்கு அழைத்து வருகிறார். எரிய கோட்டை திறக்கப்படுகிறது. அந்த எரிய கோட்டை விசுவாசத்தினால் காக்கப்பட்டால் என்று முடிவு. அந்த எரிய கோட்டை கடைசியாக விழுந்து முடிந்த இடம் எப்படி ஆராய்ச்சி சொன்னா, அந்த கடைசி முடிந்த இடம் தான் அந்த ராகாபுடைய வீடு அப்படின்னு வரலாறு ஆசிரியர்கள் சொல்றாங்க. இன்னும் இருக்கு அந்த ராகாபுடைய வீடு, இன்னும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி காலத்துல எகிப்து ஜனங்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப வீட்டு அவரு ராகா காக்கப்பட்டது போலதான் எகிப்து ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். பார்வோன் வந்து இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தார். 10 முறை பார்வோனுக்கு தேவன் சான்ஸ் கொடுக்கிறார். ஒவ்வொரு 10 முறையும் அவனுக்கு இருதயம் கடினப்பட்டது. அதனால என்னாச்சு, தேவனுடைய கோபாசனை வந்தது. பார்வோனை என்ன செய்தாரு, பார்வோனுடைய அந்த சேவர்கள், போர் சேவர்கள் எல்லாத்தையும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்படுகிறார். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. கடைசி நேரத்திலையும் சிவந்த சமுத்திரத்திலே போகும் சென்ற பிறகு பின்னாடி விரட்டிட்டே
பெரியவன் தான் பார்வோம். செவன் சமுத்திரத்தை எல்லாச்சும் மூழ்கடிக்க போறாங்க. ஆனா கானானிய ஜனங்கள் அதை காட்டிலும் அங்கு பார்வோனுடைய கடினப்பட்டதுனாலே செவன் சமுத்திரத்தை மூழ்கடித்தார். ஆனா பார்வோ அந்த கானான தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய இருதயமோ அதை காட்டிலும் பெரிய பாவத்தை இருந்துச்சா, பெரிய நியாய தீர்ப்புக்கு அவன் தலைமையில இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காலகட்டத்திலே எகிப்திலே ஜனங்கள் எப்படி காக்கப்பட்டார்கள்? இந்த சங்கார தூதன் வந்தானா, சங்கார தூதன் வந்த பொழுது எகிப்திலே ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். எப்படி காக்கப்பட்டார்கள்? ஒவ்வொருடைய இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தினுடைய வீட்டுகளிலும் நிலைக்காலிலும் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சட்டத்தின் மேலும் நிலைக்காலிலும் கடவுப்பட்டிருக்க வேண்டும். சங்காரத்தூதன் பாஸ்பூவர் சங்காரத்தூதன் நடந்து செல்லும் பொழுது அந்த பூசப்பட்டிருக்கிற ரத்தம் பூசப்பட்டிருக்கிற அந்த நிலைக்கால் ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் காத்தார். அது இல்லாத எல்லா ஜனங்களுக்கும் பார்வோம் அந்த தலை மகன் முதல் பேரான குமாரனை அழிக்கப்பட்ட அவங்களோட ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் அழித்தார்கள். அந்த பார்வனுடைய மகன் அழிக்கப்படுகிறார். ஏன்னா அங்கு அவங்களோட இயேசு ரத்தம் ஆட்டுக்குட்டி ரத்தம் நிலைக்கால் பூசப்படல. அங்க எகிப்து ஜனங்களுடைய எல்லா புசங்களும் அழிக்கப்பட்டாங்க. அப்படிதான் இங்கேயுமே நம்ம இயேசு பிறந்த பொழுதும் அப்படிதான் காத்தார் தேவன். இப்படி வந்த வழியில் வந்துதான் ராகாபை தேவன் காக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஆத்மாவை ரட்சிக்கப்பட்டது. ஆத்மா ரட்சிப்பு என்பது என்ன? ஆத்மா ரட்சிப்பது பாவம் என்பது பெரும் சக்தி. பாவம் செய்ததுனால அந்த பாவத்தில் இந்த ஆத்மா ரட்சிக்க ஒரு வெள்ளம், பெரிய வெள்ளம் ஆட்டு வெள்ளம் அடித்து கொண்டு போகிறது. அதுல என்ன விழுந்தாலும் அதை எடுத்து அடிச்சு கொண்டு போயிருமா பாவம். அது போலதான் வெள்ளம் போல அடித்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப அதை எதிர்த்து நின்று அதை எதிர்த்து போராடி அதை வெல்லும்படியான ஒரு சக்தி தேவைப்படுது. அப்பதான் இயேசு கிறிஸ்துவ தான் தேவன் தன் சொந்த மகனை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அதை எதிர்த்து போராடி வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா! சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன். அப்ப ஆத்மா ரட்சிப்பு என்பது என்ன? அதை எதிர்க்கணும். நம்ம பாவத்துக்கு எதிர்த்து அதை மீண்டு வரும்போது ஆத்மாவோட ரட்சிப்பாகிறது. யார் விடுவிப்பது? அதுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த வெள்ளத்தின் மேல ஒரு பாத்தீங்கன்னா மீன்கள் எப்பொழுதுமே எதிர்நீச்சல் போட்டுட்டே இருக்கும். அதோட ஏன்னா நான் என்னால முடியும், நான் உன் வழியில நான் வரமாட்டேன், எனக்கு வெள்ளம் இருக்கிறது, நான் எவ்வளவு போர்ஸா தண்ணி வந்தாலும் அது எதிர்நீச்சல் போட்டுட்டே இருக்கும். நல்லா பாருங்க, நிறைய மீன்கள் பர்டிகுலரா சால்மன் ஃபிஷ் அது ரொம்ப எப்பயுமே எதிர்நீச்சல் போட்டுட்டே இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர்ல அது அப்படியே எதிர்நீச்சல் போட்டே இருக்குமா, எவ்வளவு ஃபோர்ஸா வந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டது. பாவத்திலிருந்து விடுவிக்கிறது சும்மா சாதாரண சொல்லுவாங்களே, அது ஒரு பெரிய காரியம் சொல்லணும். அப்படி ஒரு வெள்ளத்துல மூழ்கிட்டேன்னா நான் அப்படி காப்பாத்துனேங்க, நான் நினைச்சேன் எப்படி நடந்தனே தெரியல, நான் காப்பாத்திட்டு வந்தேன். தீ விபத்துல மாட்டிட்டு இருப்பாங்க, அவங்களை அப்படி காப்பாத்திட்டு வருவாங்க. எப்படி நினைச்சு தண்ணி நான் எடுத்துட்டு வந்தாங்க, அது நினைச்சாலே எனக்கு பகிர்ந்து இருக்குங்க. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரிகிற ஒரு தேவன் நம்மை ரட்சிப்பின் பாதை நடத்துகிறார். பாவத்தில் நம்ம மீட்டு நமக்காக அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கல்வி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி காப்பாற்ற மீட்பெல்லாம் விட தேவன் பெரிய மீட்பை நமக்கு செய்து வைத்திருக்கிறார். ஆத்மாவின் விலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட விலை கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா அப்படிப்பட்ட விலை கிரயம் உடையது. அப்படிப்பட்ட விலை கிரயத்தை கொடுத்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆத்மா விலை என்ன? நம்ம சாதாரணமா நம்மளுடைய இடத்துக்கு வீட்டுக்கு ஒரு புரோக்கர் இடம் வரும். இந்த நேற்று என்ன வீடு இப்ப ரீசெண்டா எந்த இடம் வைக்கப்படுது அந்த வீட்டுடைய அந்த இடத்தினுடைய வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ இருக்கும், கவர்மெண்ட் வேல்யூ இருக்கும். அந்த மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு அவங்க கேட்டா உடனே சொல்லிடுவாங்க. அப்படி செய்யப்பட்ட விலைதான் தேவன் நம்மை சிலுவையிலே வெற்றி சிறந்த சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாவங்கள கல்வி ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். அந்த விலை கொடுக்கப்பட்டது. அதுதான் ஆத்மாவின் விலை. அப்ப நம் விசுவாசத்தினால் ஆத்மாவும் ரட்சிக்கப்படுகிறது.
நம் உடல் பேசி அவங்க விசுவாசிக்கப்பட்டதுனால அவங்களுடைய உயிர் பிழைப்பு மட்டுமல்ல, சரீரத்தினால பாதுகாக்கப்பட்டா மட்டுமல்ல, அவருடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படுகிறது, ஒரு விலை கொடுக்கப்படுகிறது. அந்த ராகாப் வேசிக்காக ஒரு விலை கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் நம் தேவன். அந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நம்மை அப்படிதான் வைத்திருக்கிறார். எந்த கொரோனாவும் சரி, எந்த வியாதியும் சரி, எந்த பலவீனமும் சரி, எந்த 144 சரி, தேவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் சொந்த ரத்தம் இப்பொழுது நம்முடைய விசுவாசம் என்னும் நிலைக்காலிலே பூசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை உள்ள நம்மை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலத்தில் தேவனை அறிந்து ஞான ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் அந்த நிலைக்காலில் வைக்கப்பட்டது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறோம். நம்ம எத்தீங்கும் நம்ம அணுகாது. எந்த கொரோனாவும் சரி, நம்மளுக்கு படி அடக்கிறவர் தேவன். அல்லேலூயா. மனுஷன் அல்ல, தேவன் படி அடக்குகிறார். தேவன் தான் நமக்கு பரிகாரி. அவர் தான் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் இதற்காக தான் அவர் பெரிய விலையை கொடுத்த கல்லறையிலே 3 நாள் கிடந்தார். சாவாவையும் நோயையும் பேயையும் எதிர்த்தார். அவர் மீட்டெடுத்து வந்தார், நம்மை மீட்பு கொண்டு வந்தார். அந்த மீட்பு நம்மை பெரிய மீட்பை உண்டாக்கினார். அந்த மீட்பு நம்மை ரட்சிப்பினை நடத்துறது, ஆசீர்வாதத்தை கொண்டு சென்றது. தேவன் ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு படைக்க முடியாது. அந்த சொந்த குமாரனை கொடுத்தது நிமித்தமாய் அந்த மீட்பு அதை உருவாக்குகிறது. விசுவாசம் எவ்வளவு விலையேறப்பட்டுள்ளதை புரிந்து கொள்வோம். எந்த சக்தியும் செய்ய முடியாததை தேவன் அவருடைய ரத்தம் செய்தது, அவருடைய மீட்பு செய்தது. அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வைத்தது. ராகவ் எப்படி சேதம் இல்லாமல் தப்பித்தார்? நித்திய மீட்பை எப்படி பெற்றுக் கொண்டார்? விசுவாசம் எப்படி பெற்றுக்கொண்டார்? எப்படி விசுவாசத்தை உடையவனால்? விசுவாசம் கேள்வியினால் வரும். அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுடைய வசனத்தில் வந்தாலும் தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 அப்படி ஒரு விசுவாசத்தை உடையவர்களை நாம் மாறியிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுதுதான் விசுவாசம் பெறும். இதே மாதிரிதான் ராகாப் தேவனை பற்றிய அறிவை அறிந்திருக்கார். அவரை தேவனை பற்றி கேள்விப்பட்டிருப்பார். என்ன கேள்விப்பட்டார்? எகிப்திலிருந்து மோசையின் மூலமாய் அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தார். அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்கினார். சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். கல்வாரி கண்மலையிலே இருந்து தண்ணீரை வர வைத்தார். மகாவின் தண்ணீரை மதுமான் மாற்றினார். இறைச்சி கொடுத்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் அவர்கள் விசுவாசத்தினால் செய்த காரியங்களை ராகாப் விசுவாசித்தார். கேள்விப்பட்டால் அதனால விசுவாசித்தார். அப்ப கேட்கிறதுனாலதான் விசுவாசம் வரும். தேவனுடைய வசனத்தின் மூலமாக தான் விசுவாசம். வசனத்தை வாசிக்க வாசிக்க தேவன் செய்த காரியங்களை நாம் கேட்கிறோம், தியானிக்கிறோம். அதை நம் இருதயத்துக்குள்ளே நிறைக்கிறோம். இருதயத்தை நிறைந்தா வாய் பேசும். அப்ப அதை நம்ம அறிக்கையை இடுறோம். இருதயத்தை நிறைய வாய் பேசும் பொழுது அதை அறிக்கை இடும் பொழுது தேவன் நம்மை கிருபையாய் ரட்சிக்க வல்லவராக. அப்ப அவர் எப்படி சேதமாக வந்தா எப்படி விசுவாசித்தார்? கேள்விப்பட்டார். யோசுவா 2வது அதிகாரம் அந்த கதையை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம். ஒன்றிலிருந்து வாசிப்போம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரனாய் 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பட்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷனை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அந்த ஸ்ரீ 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது.
வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டுகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேடி போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் அந்த ஜனங்கள் அந்த 2 பேர் வேவு பார்க்க வந்தவர்கள் வந்ததை ராஜா சொல்றாங்க. அந்த ராஜா ஆட்களை அனுப்பி அந்த ராகாவின் கேள்விப்பட்டு அங்க வர்றாங்க. பார்த்து நீ இருக்காங்களா வீட்டுல. அப்ப அதை கேள்விப்பட்டது நிமித்தம் இயேசு தேவனை பற்றி அறிந்த நிமித்தம் அந்த 2 பேரையும் காக்கும்படியா ராகா அந்த 2 பேரையும் காத்துக்கொள்ள வீட்டை ஒழித்து வைத்துக் கொண்டு அவங்க சொல்ற அவங்க வர்றதுக்கு முன்பாக இருந்தாங்க, நான் அவங்க வெளியே போயிட்டாங்க, நீங்க சீக்கிரம் போனா முடிச்சுனான்னு அவங்க டைவர்ட் பண்ணி விடுறாங்க. தேவனை அறிந்ததினால், தேவனை பற்றி விசுவாசித்தனால், தேவனை விசுவாசித்தால் என்ன நடக்கும் என்று அறிந்ததினால் இந்த ஜனங்கள் இந்த 2 பேரையும் காப்பாற்றி அவங்களை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இவங்களை காத்துக் கொள்கிறார். அந்த 9:12 வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று உங்களை பற்றி உங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாருக்கும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிந்தேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களாகி கேள்விப்பட்டதை அவங்களிடத்து சொல்றான். நீங்க என்ன பண்ணீங்க, தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை கேள்விப்பட்ட ஒவ்வொரு காரியம் சொல்லிக்கிட்டே வர்றார். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வனாந்தத்தின் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென். தேவன் எப்படிப்பட்டவர்கள் அறிந்தாங்க. அதனால தேவன் கண்டிப்பா நம்ம மேல பெரிய நியாயத்தை பண்ணுவார், நம்மளை அழிச்சிருவாரு. ஏன்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள் என்பதை ராகாப் அறிந்ததினால் பயந்தார்கள். நாங்க ரொம்ப அஞ்சிட்டோம், பயந்துட்டோம்னு சொல்றாங்க. அதனால தேவன் உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர், எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்கள் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணை. இதுல அத கேள்விப்பட்டதை அவங்க இடத்துல சொல்றா, அவங்க விசுவாசிக்கிறார். அதனால அதான் எபிரேயர் 11:1 என்ன சொல்றது, ஒரு வாசமா எபிரேயர் 11:1 எபிரேயர் 11:1 தெரிந்த வசனம் தான். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. அதை அவள் பற்றி கொண்டார். அந்த இதை அப்ளை பண்றாங்க. அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. அவ என்ன கேள்விப்பட்டாலோ அதை என்ன நம்பினாலோ அதை நம்பி நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அவ அதை பார்க்கல, அவ கேள்விப்படுறா, அதை அதை கேள்விப்பட்டதை நம்புகிறா, அதை விசுவாசிக்கிறா, அதை காணப்படாத நிச்சயம். இத விசுவாசத்தினால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், சந்ததி வழி வந்தது. அதனால நானும் விசுவாசிக்கிறேன். உங்க தேவன் எப்படிப்பட்டவர் அறிக்கையிடுறா. அவ எப்ப அறிக்கையிட்டாலோ அவர் ரட்சிக்கப்பட்டா. அல்லேலூயா. தேவனை வாயினால அறிக்கையிடுறா. அப்பதான் என்னது, அவர் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்க. அல்லேலூயா. இந்த சத்தியம். ராகாப் கேள்விப்பட்டதை அறிக்கையிடுறா, நம்புனா. காணப்படாதவர்களின் நிச்சயம், நம்பப்படுகிறது நிச்சயம். என்னத்தை நம்பினாலோ அதை நிச்சயமா விசுவாசிக்கிறார், உறுதிப்படுத்துறார். அதை உறுதிப்படுத்தி காணப்படாத நிச்சயமாக்குறார். நமக்கு வருகிற ஆசீர்வாதம் எவ்வளவா இருக்கும், அப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவன் நமக்கும் வச்சிருப்பார் அப்படின்னு அறிக்கையிடுறார். உங்கள் தேவன் தான் வானத்தின் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அறிக்கையிடுறா. அவ விசுவாசித்துட்டா. அறிக்கையினால என்ன ஆயிடுது, அவ
வாயினால அறிக்கைன்னா அப்ப என்ன இது? அவர் ரட்சிக்கப்படுறார், தேவன் கிருபையினால ரட்சிக்கிறார், அவளையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் அவளை தயார்படுத்துறார், அவளை பாதுகாக்கிறார். அதனாலதான் பாதுகாக்கப்பட்டார். அதையுமே அவள் தரிசனத்தில் பார்க்கிறார். என்னன்னு? காணப்படாத நிச்சயம். அப்பதான் விசுவாசிக்கிறார். காணப்படாத நிச்சயம் என்ன? அப்ப எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க, காணப்படாத நிச்சயம் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண கண்டினியூ பண்ணு. நீங்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்கள் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் சகோதரரையும் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடை வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புபடிக்கு எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். அடையாளத்தை கொடுக்க வேண்டும் விரும்பிக்கிறார். அது அப்படி கொஞ்சம் பின்னாடி எபிரேயர் 11:2-3 வாசிப்போம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்று இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோற்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இதுல அவருடைய விசுவாசத்தை எப்படி சொல்லப்படுது? 3வது வாசகம். விசுவாசத்திலே நம் உலகம் தேவனுடைய வார்த்தையினால் தேவன் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையினால் உலகத்தை உண்டு பண்ணினார். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தேவனால் உருவாக்கப்பட்டவைகள், காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவதால் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். நம்ம இப்ப இருக்கிற கண்ணு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை தான் நம்மளுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ண போது, இப்ப இருக்கிற பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ண போது, இந்த கண்ணு முன்னாடி தோண்டி இருக்கிற கொரோனா, அந்த வைரஸ், இந்த நோய், நம்ம கடன் பிரச்சனை, வீட்டுல சமாதான நிலைமை, இந்த சூழ்நிலை என்று கண்ணுல பார்க்கிறதை விசுவாசிக்காம காணப்படாத நிச்சயம் இருக்கு. தேவனுடைய விசுவாசத்தினால் தோன்றினவையில் தான் உருவாக்கப்பட்டது. அதுல இருந்து தேவனுடைய வார்த்தையினால் உருவான அந்த விசுவாசத்தினால் தான் நம்ம எல்லாத்தையும் டிசைன் பண்ண முடியும். நம் கண்ணு முன்னாடி இருந்து தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை. இப்ப நடக்கிற பிரச்சனைகள் இதனால உருவாச்சு, அப்படி அல்ல. இந்த சூழ்நிலை நம் வாழ்க்கையை உருவாக்கல. தேவன் நமக்கு நிச்சயமான ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். காணப்படாத ஒரு நிச்சயம், unseen faith, காணப்படாத ஒரு நிச்சயம், காணப்படாத ஒரு விசுவாசம். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை பெற்றதுனால ராகா விசுவாசித்தார், நம்ம எப்படி இருக்க போறோம்னு விசுவாசித்தார். அதனால ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கிறார். இருந்தாலும் அவருடைய ஒரு மனுஷத்துக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், என்னைய நீங்க காப்பாத்துவீங்கிறதுக்கு என்ன ஒரு உறுதி கொடுத்துட்டு போகணும்தான். தன் சொந்த சகோதரி தாய் தகப்பன் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உறுதி கொடுத்துட்டு போங்க. அப்பொழுது அந்த மனுஷன் அவரை நோக்கி, என் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலகத்தின் மதிலே இருந்தது. அலகத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒழித்துட்டு பின்பு உங்கள் வழியே போங்க என்றார். அப்பொழுது அந்த மனுஷர் அவர்களை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த சிவப்பு நூல் கயிற்றை உங்கள் இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையிலே வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம். இதை தப்பித்துக்கொள். எப்படி தப்பித்துக்கொள்ள சொல்றாங்க? நாங்க உள்ள வரும் பொழுது எந்த கயிற்றினாலே, சிவப்பு கயிறினாலே இறக்கிவிட்டையோ அந்த சிவப்பு நூலான கயிறை தொங்க விடு. எப்படி பாசோர்ல நடந்துச்சுல, நிலைக்காலில ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்காலிலும் சட்டத்திலும் எங்க தேய்க்கப்பட்டிருந்ததோ தெளிக்கப்பட்டிருந்தோ அந்த வீட்டில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்படி இங்கேயும் ஒரு நிழலாட்டமாக சொல்றாரு. அந்த நடந்தது போல இங்க ஒரு ரத்தம் தெரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராகாபை தேவன் ரட்சித்து, ஆத்துமாவை ரட்சித்து, அவருடைய ஆசீர்வாதம், அவர்கள் காணப்படாத நிச்சயம், அந்த அவள் ஆசீர்வதிக்கப்படுவார் நிச்சயிக்கிறார்.
அதை நம்ம அந்த மாதிரி நிச்சயம் உடையவர்களா நாம பாதுகாக்கப்படவர்களா இருக்கணும். நம்ம எப்படிப்பட்ட தேவனுடைய ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம தேவன் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், வனாந்தரத்தில் தேவன் எப்படி வழி நடத்தினார், அது போல நம் தேவன் நம்ம வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் விசுவாசித்து இருக்கணும். அதனால நம்ம எல்லாத்தையும் தரிசித்து நடக்கிறோம் மாறிடும். நம்ம சூழ்நிலையை பார்த்து பயந்து நம்ம வார்த்தையில அறிக்கை இடுறதில்ல. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லுங்க அப்படின்னா பயம் வந்துருது, சொல்ல முடியல, அவங்களால தைரியமாய் வார்த்தை அறிக்கையிட முடியல. இப்போ உள்ள காலகட்டத்திலே விசுவாசத்தை பற்றி கொள்ள சூழ்நிலை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. சாத்தான் நமக்காக எதிராக திட்டத்தை வைத்தா அந்த திட்டத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். தேவன் நமக்கு வாழும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்திருக்கிறார் திட்டத்தை விசுவாசிக்காமல் சூழ்நிலையை பார்க்கிறோம். காணப்படுகிறவர்களை பார்த்து, காணப்படுகிறவர்களை நடக்கிற விஷயங்களை பார்த்து நாம் பயந்து சூழ்நிலையை பார்த்து அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிற மாதிரி. கர்த்தரே மெய்ப்பராய் இருக்கிறது, நான் என் குறையெல்லாம் கிறிஸ்து மகிழ்வு நிறைவாக்கி வைத்திருக்கிறார், அவருடைய மகிமையிலும் ஐஸ்வர்யத்தின்படி நானும் ஐஸ்வர்யனாக்கப்பட்டிருக்கிறேன்னு அறிக்கையிட முடியல. சூழ்நிலை பார்த்து, கடன்காரனை பார்த்து என்னங்க இப்படி சொல்றாங்க, வந்து நிக்கிறானே, விசுவாசித்தால் மட்டும்தான் அதை சொல்லணும். அதை மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தை ராகாப் இருந்தனால அவன் அந்த நிலக்காலில் துவைக்கப்பட்ட இரத்தத்தை போல அந்த சிறப்பு நூலை தொங்கப்பட சொல்றான், உன்னுடைய சந்ததி உன்னுடைய குடும்பத்தில் எல்லாத்தையும் காத்துக்கொள் என்று கட்டளையிடுறாங்க. அப்ப எரிகை கோட்டை விழுந்த உடனே அங்க கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் எபிரேய ஜனங்களை இஸ்ரேல் கூட்டத்தார் உள்ள வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அங்க 7 நாள் அந்த எரிகோ கோட்டை தகர்த்தெறியும் பொழுது சுட்டெரிக்க தேவன் சுட்டெரிக்கிறார். தேவன் சுட்டெரிக்கப்படும் சங்காரம் பண்ணும் பொழுது அங்க கடைசியா முடியும் பொழுது ராகாபுடைய வீட்டோட முடிந்ததுன்னு வரலாறு சொல்லுது. அந்த நூல் நிமித்தமா அங்க அடையாளமா இருந்தது. அதனால இந்த ஜனங்கள் வரும்பொழுது அந்த அடையாளத்தை பார்த்து அந்த வீட்டை இடித்து போடல, அங்க நொறுக்கப்படல, சுத்தரிக்கப்படல. ராகாபுடைய குடும்பம் வம்சம் தடைத்தது. ரட்சிக்கப்பட்டால், பாதுகாக்கப்பட்டால் அந்த குடும்பமே பெரிய ஒரு ஈஸியா பிறந்த வழியை சால்மோன் மூலமாய் போவாஸ் பிறந்து போவாஸ் ரூத்தை கல்யாணம் பண்ணி அந்த வழியை பிறந்து ஈசாய் அடிமரமாய் தாவீதின் பிள்ளையாய் வந்து தாவீதின் குமாரன் சொல்லத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமுடைய இயேசு கிறிஸ்து பாவனை ஆட்டுக்குட்டி பிறந்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். 14-18 வாசம் 14-18 இரண்டாவது அதிகாரம் 14-18 வாசிச்சோமா? அப்பொழுது அந்த மனுஷன் அவரை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தைரியம் சத்தியம் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்தில் உள்ள பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்று எங்கள் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. இதுதான் 7வது நாள் முடிந்தவன அங்க எரிகோ கோட்டை உள்ளது. ராகாப் பேசி காக்கப்படுகிறார். அவர் உயிர் காக்கப்படுகிறது, உடல் காக்கப்படுகிறது, ஆத்மாவும் காக்கப்படுகிறது. தன்னுடைய சந்ததி காணாத அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். இந்த அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? யோசிச்சிருக்கோமா? எல்லா விசுவாசத்தினாலே அடையாளம் பெற்றார்கள். அந்த அடையாளம் நமக்கு கொடுக்கிறார். அந்த அடையாளம் தான் நமக்கு. இந்த உலக பிரகார வாழ்க்கையை இந்த தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப நமக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்படுகிறது? அதான் நம்மளே இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நம்முடைய விசுவாசத்தை நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான்களாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு என்ன பண்றோம்? ஞானஸ்நானம் ஒரு அடையாளம். அல்லேலூயா. நீங்க ஞானஸ்நானம் பட்டிருக்கீங்களா? இப்பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அடையாளம் என்ன? ஞானஸ்தானம், திருவிருந்தாராதனை. அந்த பந்தியில உட்காருங்களா, அவருடைய ரத்தத்தை நினைக்கிறவர்களாக, அவருடைய அப்பத்தை புஷிக்கிறவர்களாக நீங்க பங்கு பெறுகிறவர்களாக இருக்கீங்களா? அதுதான் அடையாளம். இப்பொழுதும் என் ஜனமே, விசுவாசிகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீதிமான்களாக்கப்படுறீங்க. ஆனா ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்களா? நான் போங்க குடும்பத்தோட, நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு அவ்வளவு ஆண்டவர் எனக்கு அவ்வளவு நன்மை செய்திருக்காங்க, எனக்கு அவ்வளவு பண்ணேன், எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும். அடையாளம் என்ன? ஞானஸ்தானம். நான் உங்க வீட்டுல உள்ளவங்க, சில பேர் உங்க நண்பர்கள், உங்க சபையில பக்கத்துல இருக்கிறவங்க
திருவிருந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருப்பார். ஆனா நீங்க பின்னாடி போய் உட்கார்ந்து கதை அடித்துக் கொண்டோ வெளியில் இருந்து இல்ல தனியாக ஞானஸ்தானம் எப்படி விருது நடக்க பார்த்து கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய அடையாளத்தை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள். தேவன் இப்பொழுதும் உங்களை அழைக்கிறார். திருவிருந்த ஆராதனையின் அவரை நினைவு கூறும்படி, அவர் செய்த காரியங்களை, அவர்களுடைய சிந்தனை ரத்தத்தை நினைவுபடி திராட்சை ரசமும் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாய் நம்மளுடைய அப்பத்தை பிடிக்கிறோம். அப்ப அதிலேயும் நான் பங்கு கொள்ளணும். இப்பொழுதும் நான் தேவன் பாவம் செய்திட்டேனே, என்னை ஏற்றுக்கொள்வாரா, நான் ஞானஸ்தானம் விட்டேனே, இன்னைக்கு நான் எனக்கு தகுதியிலேயே நிறைய பேர் பங்கு வராங்க. அப்பொழுதும் உங்களை சேர்த்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு மாதமும் அவரை அதை நினைவு கூறும்படி செய்கிறார். எந்த சூழ்நிலையில எந்த கில்டி கான்சியஸ் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க அவரை மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அட்டன் பண்ணுங்க. தேவன் மீண்டுமாய் உங்களை இரக்கம் பாராட்டுகிறார் வைக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த அடையாளம் நமக்கு வேண்டும். 7 தரம் சுற்றி விழுந்த உடனே அந்த ராகா காக்கப்படுகிறார். அந்த எரிய கோட்டை முழுவதும் சுட்டரிக்கப்படுகிறது. ஆனால் ராகா மட்டும் அங்க காக்கப்படுகிறார். இப்படி தேவ ஜனங்கள் ராகா விசுவாசித்தார். ஆனா இதெல்லாம் கேள்விப்பட்டு மட்டுமே பார்க்காத ராகாவை இவ்வளவு விசுவாசத்தை ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு பெரிய சந்ததி வந்திருக்கிறார். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதம் அடையாளம் வனாந்திரத்திலே இது தண்ணீர், மாறாவின் நீர், மதுரம், சமுத்திர கடலை பிளந்தாரு. அங்க எல்லாவற்றிற்கும் ஒரு மன்னாவை கொடுத்தாரு. தன் ஜனங்களை பகலிலே மேகஸ்தமும் இரவிலே அக்னிஸ்தமும் நடந்தார். எல்லாவற்றையும் கண்ணுக்கு நேருக்கு நேராக கண்கூட பார்த்த ஜனங்களை அவ்வளவு பேரும் காணாம பிரவேசிக்க முடியல. அவங்க விசுவாசிக்க தேவன் செய்த காரியத்தை பார்த்து விசுவாசிக்கல. அது சொன்ன உடனே தேவன் உங்களை காணாது சொல்ல போறார். தேவன் செய்தலை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கீழ்ப்படியாம தேவனை முறுமுறுத்தார்கள். தேவனுடைய கோபம் இருந்தது. காணாம அவங்க கண்டிருந்து அவங்க விசுவாசித்தாங்க. அவ்வளவு பேரும் காணாம தேசத்துக்குள்ளே போய் சென்றுவாங்க. யார் போயிருக்கா? யோசுவா காலை ஒருத்தரும் உள்ள நுழைய முயற்சி எல்லாம் அடைந்து போனாங்க சொல்லப்படுகிறது. மோசைக்கு கூட உள்ள முடிய சான்ஸ் கிடையாது. ஆத்மாவை ரட்சிக்கும், நம் வாழ்க்கையை மாற்றுகிறது, பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு செல்கிறது. விசுவாசம் தனித்து நிற்க விடாது, பெரிய கூட்டத்தை உருவாக்குது. ஒரு பெரிய தைரியமான எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் எதிர்த்து நிற்கிறதான ஒரு திராணியை கொடுக்கிறது. எல்லா திறனுக்கும் மத்தியிலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய பலத்தை கொடுக்கிறது. ராகாவை அப்படிதான் மாற்றுகிறார். எல்லாரும் மத்தியிலும் ஒரு பெரிய திராணியுள்ளவராய் மாற்றுகிறார். பிதா நம்மளுடைய எண்ணங்களை நன்றாக ஆராய்ந்து பார்த்து ஒரு தோட்டக்காரனை கூட பண்படுத்துகிறார். நம்முடைய எண்ணங்களை உறுதி செய்யும்படியாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாய் நம் இருதயத்தை பண்படுத்தி காத்துக் கொள்கிறார். மாதிரி தேவன் ஆதாரத்தை சொன்ன மாதிரி தோட்டத்தை பண்படுத்தி காத்து தேவன் நம்முடைய இருதயமான தோட்டத்தை பண்படுத்தி காத்து நம்மளை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு விசுவாசம் தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. ராகாப்பு செய்யற காரியத்தை அந்த கானான் தேசத்திலே அந்த ராஜா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன இருக்கும்? ராகாப்பு கொண்டிருப்பார். இருந்தாலும் தைரியமாய் அந்த தேசத்துக்கு விரோதமாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதுகாக்க தேவனுடைய திட்டம் என்பதை என்னதென்று நமக்கு என்ன தேவன் வைத்திருக்கார் என்பதை அறிந்து விசுவாச தைரியத்தோடு செய்கிறார். விசுவாசம் சும்மா இருக்க விடாது. என்ன செய்யணும்? அது சொல்றா, என்னை மட்டும் இல்ல, என் கூட பிறந்த சகோதரருக்காக, என் தாய்க்கு தகப்பனா, என் கூட அங்க விளையாண்டுகிட்டு இருந்தவங்க இருந்தாங்க, அவங்களெல்லாம் ரசிக்கணும், அவங்களையும் ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கும் நான் பெற நன்மை பெறணும்னு சும்மா இருக்க விடல, அவங்களுக்கும் அதை சொல்லுபடி செய்து அவங்களையும் ரட்சிப்புகளை வழிநடத்தி அவங்களையும் ஆசீர்வாதம். அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், போதகர்கள், ஒரு விசுவாசிகள், ஊழியக்காரங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கான காரியம் அல்ல.
நான் தேவன் எப்படிப்பட்டவர், நான் எவ்வளவு பயனடைஞ்சிருக்கேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, என்னுடைய துன்பங்கள் மன்னிக்கப்பட்டு, என் கடன்கள் மாற்றப்பட்டது, என் குடும்பத்துல சமாதான குறைச்சலாம் மாறி போயிடுச்சு, நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு, தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டாரு, எனக்கு என் கூட இருந்தவங்கெல்லாம் கெட்டு போயிட்டாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படல, நான் பெரிய ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டேன். அத நான் மட்டும் இல்ல, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகன்னு சொல்லபடியே எல்லாத்துக்கும் அந்த சத்தியத்தை கூறணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் தான் எல்லாரும் சொல்றாங்க. மதத்தை மாத்தி நான் பெரிய கட்சியை உருவாக்கி நான் என் சபையில ஒரு கூட்டத்தை கூட்டி நான் பெரிய கட்சி உருவாக்குவதற்காக சபையில் இருக்க ஒரு ஆண்கள் கூட்டுறாங்க. தேவன் செய்த காரியத்தை சொல்லபடியா, அவர் செய்த நன்மைகளை நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய மீட்பு நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறது, சாபத்தை போக்கியிருக்கிறதுக்கு, நம்முடைய இழந்த அதிகாரம் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் திரும்ப மீட்டு கொடுத்திருக்கிறார். அதை நான் பிறருக்கு சொல்லி அவங்களும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர வைக்கணும், அவங்களும் நிம்மதியா வாழ வைக்கணும்ன்றதுக்காகதான் பறைசாற்றோம். இது மதம் மாத்துறது இல்லைங்க, இது மதத்தை ஸ்தாபிக்கிறது இல்லை, இது ஒரு வழி, ஆத்மா பாதுகாக்கிற வழி, ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மை இப்படி ஒரு பட்டவராக வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே. இந்த நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்கணும்னு தான் எல்லாம் ஓடுறாங்க. இது பாருங்க எப்படிப்பட்டவர்கள், இது தப்பா புரிந்து கொள்கிறார்கள் ஜனங்கள் அறிவிப்பையா சங்காரமாகிறார்கள் சொல்றாங்க. வேதத்தின் வசனம் சத்தியத்தை அறிகிற அறிவியல் இல்லாம சங்காரமாகிறார்கள். அதனால என்ன சொல்லிக்கிறோம், நம்ம இன்னும் குறை சொல்வதையும் பரியாசத்தையும், ஒரு சத்தியத்தை பேசாம சத்தியம் சொன்னவன குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு சத்தியம் என்று நினைத்துக் கொண்டு பரியாசம் பேசிக்கொண்டு இன்னும் பரிசெயலாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு, தேவன் அப்படிப்பட்ட தேவன் செய்த நல்ல காரியத்தை மட்டும் சொல்லுங்க, தேவன் செய்த நன்மையை சொல்லு, அதை ஒரு வெளிப்பாடோடு சொல்லும் பொழுது அதை கேள்வி பண்றதுக்கு ஒரு கூட்டம், அதை வேற வெளிப்பாடோட தப்பாவே நடத்திட்டு அதை குறை கூறி சொல்ற ஆகியுடையவர்களா மாறினாங்க. இன்னும் பரிசேயர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலையும். நீங்கள் தேவன் செய்த காரியத்தை மட்டும் சொல்லுங்க, ஏன் அவங்க தப்பா சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரு பெரிய அவங்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லி அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க, அவங்க தப்பானதை திருத்திக் கொள்வார். நீ தப்புப்பட்ட, நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னா அவங்க உள்ள பாவியா தான் இருக்க போல, பாவியா இருக்க போல, அந்த கன்ஃபர்மேஷன் உள்ளே இருப்பான். நீனும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் இந்த காரியத்தை அந்த வசனத்தை எடுத்து காட்டி அவனுக்கு வெளிப்படுத்த சொல்லுங்க. தயவு செய்து ஜனங்களே, ஊழியக்காரர்களே, சுவிசேஷர்களே, தயவு செய்து அவருடைய குறைகளை மட்டும் செய்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். நீங்கள் தேவன் செய்த நன்மைகள், அவர் செய்த காரியம் நம்மை ராஜாக்களும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் நம்ம வாழ வைத்துக் ராஜாக்களை போல வாழும்போது ஆசீர்வாதித்து இருக்கிறார். விசுவாசம் ஜீவியத்தை மாற்றுகிறது. அதைத்தான் நம்ம சொல்லணும். நீ உன் ஜீவி கெட்டு போன ஜீவியா, அவங்களும் அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி தெரியுமா, அவங்களெல்லாம் சர்ச்சுக்குள்ள விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு குறை கூறக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா நம்ம சர்ச்சை யாரையுமே உள்ள விட முடியாது, உன்னையவே விட முடியாது. யார் தயவு செய்து புரியணும், அவர் செய்த காரியத்தை அவர் நம்மளுடைய ஜீவியத்தை மாற்றுகிறார். ஜீவியம் எப்படி மாற்றப்படும், இந்த ஜீவியை மாற்றப்பட்ட ஜீவியை நமக்கு எப்படி மிச்சங்களுக்கு ஒரு பரிபூர்ண வழிந்தோடி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பகிர்ந்து கொடுத்திருக்கோம்ன்றத பகிர்ந்து சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவுங்க. பாவத்தை மன்னிச்சிட்டார், நோய்களை நீக்கினார், அப்ப அவரிடத்துல வாங்க, உங்களுக்கு அதே நடக்கும் சொல்லுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. அவர் செய்த காரியத்தை விசுவாசிக்கும்படியாய் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை சொல்லி அவங்களை விசுவாசத்தை கொண்டு விடணும். போவாசை மகனாய் பெற்றாளா ராகா, அத சொல்லுங்க. வேசி வேசி அப்படின்னு சொல்ல, வேசி குட்டி சொல்றீங்களே, ஓவாசை மகனாய் பெற்றார், ஓவாசி பெற்று அந்த சந்ததி மூலமா இயேசு கிறிஸ்து வந்தார், அதை சொல்லுங்க. பழைய காரியத்தை சொல்லுங்க. புதிவான செம்மாய மாட்டிருக்காரு, எல்லாம் முடிந்து போல, பழைய எல்லாம் முடிந்தன, எல்லாம் புதிதாயின. அந்த புதிய காரியம் தேவன் செய்த நன்மைகளை மட்டும் அறிக்கையிடுவோம். பரிசேயர் மாதிரி குறை சொல்லுவதை விட்டுவிடுவோம். கள்ளர்கள், கொலைகாரர்கள், வேசிகள் எல்லாரும் வரலாம். அதனாலதான் புகழிடம். நாம் எப்படி இருந்தோம் என்பதில் நாம் எப்படி மாற்றப்பட்டோம். நான் இப்படிதான் வந்தேன், கல்லனா இருந்தேன், கொலைகாரனா இருந்தேன், வேசித்தனத்துல இருந்தேன், பாவியா இருந்தேன், திருடனா இருந்தேன். ஆனா தேவன் புகழிடமாய் வந்தார். நான் அவருக்குள் தஞ்சம் வந்தேன், நான் அவரை என் புகழிடமாயிருந்தார். நான் அவருக்குள் வந்த பிறகு தேவன் என்னை எப்படி மாற்றினார், நான் எப்படி மாற்றப்பட்டேன், அவர்கள் எப்படி மாற்றப்பட்டார் சாட்சி பகிர்வோம்.
அதை குறித்து சொல்லும் தேவன் சில காரியங்கள். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். குறை சொல்வது கிறிஸ்தவம் அல்ல, கண்டித்து உணர்த்துவது கிறிஸ்தவம் அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்பது என்ன? எனக்கு கண்டித்து உணர்த்துற ஊழியத்தை கொடுத்துக்கிறாங்க, நீங்களே உங்க மேல ஒரு புதிதா ஒரு பேர் போட்டுட்டு இருக்கீங்க. தேவன் அப்படி சொல்லவே செய்யல. தேவனை பற்றி சொல்லணும், தேவனை பற்றி சொல்லணும், பறைசாற்றணும். தேவன் சும்மா இருக்க விடாதுங்க. நம்ம விசுவாசம் சும்மா இருக்க கூடாது, அவருடைய ஆசீர்வாதம் சும்மா இருக்க கூடாது. நாம எப்படி என்ன பெற்றோமோ அதை சொல்லத்தான் அவங்க வச்சிருக்கு. இதை விட்டுட்டு குறை சொல்கிறது அல்ல. உண்மையாய் இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். குறை சொல்வது கிறிஸ்தவம் அல்ல. தேவனை பற்றி அறிக்கிறோம், சில நன்மை அடைப்போம். தேவன் விசுவாசித்ததினால் கிரியினால் ராகாப், விசுவாசித்து கிரியினால் ராகாப் நீதிமான்களாக்கப்பட்டார். நீதியா என்னப்பட்டது? அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், பிரசாந்தத்தை பெருகிட்டு. மதம் அல்ல, இது ஒரு ஜீவ பாதை. ஜெபம் செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். உண்மை அறியத்தக்கதான, உண்மை விசுவாசிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ராகாபை கொண்ட விசுவாசத்தை கூட ஹல்லேலூயா காணப்படாத நிச்சயம். ஹல்லேலூயா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு என்ன திட்டத்தோடு எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறோம் அந்த விசுவாசத்தை உடையவர்களாய் கிருபையாய் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற எங்கள் மாற்றினத்தை நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ராகாபை போல நாங்க விசுவாசத்தை கிரியை உடைய கிரியை உள்ள விசுவாசமாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள். அதை எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்பமாய் பெற்றுக் கொள்கிறோம். இழந்த எல்லா ஆசீர்வாதம் இரட்டத்தனையாய் நூறத்தனையாய் திருப்பி தர வல்லவராய் இருக்கி நாங்கள் அதை பெற்றுக் கொள்கிறோம். நீங்க எல்லா பிரச்சனையும் மாற்றி போட்டு எங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் பிதாவே. ஆமென்.